ஆனா இந்தியன் ரயில்வே இது குறித்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, முன்பதிவு செய்யப்படாத பெட்டி குறைக்கப்படவில்லை. முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டிகள் எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை. முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் எண்ணிக்கை குறைப்பு என்ற தகவல் ஆதாரமற்றது. 2ஆம் வகுப்பு பொது பெட்டிகளின் எண்ணிக்கையை மார்ச் முதல் அதிகரிக்க ரயில்வே திட்டம் அப்படின்ற மாதிரி ரயில்வே துறை சார்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இது குறித்து பல ஊடகங்களை செய்தியா போட்டிருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் போட்ட அந்த ஒரு ஃபேக் நியூஸை டெலீட் பண்ணவே இல்லை. ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரா இருந்துகிட்டு இது மாதிரிலாம் நீங்க பொய் பேசலாமா, பொய்யான தகவலை பரப்பலாமா அப்படின்ற மாதிரி தமிழக மக்கள் அந்த பதிவின் கீழே கேள்விகளா கேட்டுட்டு வராங்க. உண்மையான செய்தி இதுதான். ரயில்வே துறை சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான். ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்களா என்னெல்லாம் சொல்றாரு பாத்தீங்களா, எப்படி பொய்யான தகவலை பரப்புறாரு பாத்தீங்களா. சன் நியூஸ்ல இருக்கக்கூடிய குணசேகரன் தான் இது குறித்தான எந்த ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனும் பண்ணாம அவருக்கு வரக்கூடிய செய்தியை அப்படியே போடுறாருன்னா, நீங்களுமா சார் அதை அப்படியே ஷேர் பண்ணுவீங்க? ஒரு மாநிலத்தில் முதலமைச்சரா இருக்கிறீங்க, நீங்க 2-3 பேர்கிட்ட விசாரிச்சோ இல்லைன்னா கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியோ இது குறித்தான செய்தியை ஷேர் பண்ணிருக்கலாம் இல்லையா? நீங்க சாதாரணமான ஆளே கிடையாது சார். நீங்க ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர். உங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்கன்னா கண்டிப்பா அது பெரிய அளவுல இம்பாக்டை ஏற்படுத்தும்.